guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எப்படி பிரியாணி செய்யணும்னு பார்த்துக்கலாம். சுலபமான முறையில் பிரியாணி செய்வது எப்படி என்பது பார்த்துக்கலாம். தூய தமிழ்ல வேணா ஒழுங்கா பேசுங்க. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு அகல பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் போடணும். ஆயில் 200. ஆயில் ஹீட் ஆன உடனே நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். அதனால பட்டை லவங்கு ஏலக்காய் ஜீரணத்துக்காக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் பொன்னிறம் ஆகணும்னா வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் போடணும். வெங்காயம் பொன்னிறமாக வரணும். எத்தனை கிலோ வெங்காயம் வந்து 600 கிராம். 600 கிராம் நல்லா நல்லா இது பொன்னிறம் ஆகணும். பறக்கணும் கைஸ், பறக்கணும். நல்லா பொன்னிறம் ஆனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுவும் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போயிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், வாசனை வரணும். பச்சை வாசனை அந்த போனோட கேர்லிக் பேஸ்டோட அப்போ நம்மளுக்கு வீடு ஒரு பிரியாணி ஸ்மெல் அப்படியே கமகம இழுக்கும். எல்லாருக்கும் என்ன சமைக்கிறேன்னு அக்க பக்கத்தில் மூஞ்சி பார்த்தாலும் செத்து போயிடல, அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கணும் நல்லா. இதுக்கப்புறம் நம்ம என்ன அதுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கணும். அதுவும் அடுத்தது ஆட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தக்காளி தேங்காய் தக்காளி என்னது தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா அது ஆட் பண்ணணும். அதுவும் லேசாக வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டத்துக்கு போகணும். இதில் உப்பு இருந்தால் உப்பு எல்லாம் வதக்கிட்டு இது உப்பு மஞ்சத்தூள் சில்லி பவுடரு அப்புறம் என்ன கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் கரம் மசாலா இதை ஆட் பண்ணி வதக்கணும். கலருக்கு சூப்பராக இருக்கணும். ரெட் கலரில் காஷ்மீரி சில்லி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வீட்டில் இருக்க சில்லியும் காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு. உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா 2 கிலோ தனியாக இருந்து சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இது பண்ணி அந்த கலரே சூப்பராக இருக்கும். அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வதக்கணும். அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பு காணாமல் போயிடுச்சு, எங்கள் அம்மா அதை டெலிட் பண்ணி விட்டாங்க. அது காணாமல் போயிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 பிஞ்ச் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மூடிக்கோங்க. உங்கள் வாயும் மூடுங்க, அப்புறம் இதையும் மூடுங்க. விரல் கொஞ்சம் நடுவில் தெரியும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் ஆவியில் கொதி வந்துட்டு அப்புறமா கொதி வரும்போது எண்ணெய் கொஞ்சம் லேசாக மேலே வந்து அந்த பிரியிற மாதிரி அந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சு வந்து பிரியாணி இது போட்டுடணும். அரிசி போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா சும்மா நடுவில் எப்படி அடி பிடிக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணாதான் நல்லா தம்மாகும். அப்பதான் பதமாக வரணும். அதே ஹை இதில் இருந்தேன்னா அந்த பிரியாணி வந்து கீழே அடி பிடிச்சிடும், ஸ்பாயில் ஆகிடும். அதனால இதை பார்த்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போதும் மூச்சோட பேசாதீங்க. நடுவில் இருந்த தண்ணியை வதக்கி கேட்போம் காணாமல் போயிடுச்சு. ஸோ தண்ணிக்கும் நம்ம இதாக ஆகிடுச்சு. அதனால அப்படியே வந்து தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். எப்படின்னு தெரில எங்களுக்கும். இந்த பிரியாணியை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்ற வீடியோஸும் நல்லா பாருங்கள், அதுவும் நல்லா தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா இருந்தால் நீங்களே லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த பிரியாணி நீங்கள் எங்கேயாவது செஞ்சு காட்டுறீங்களா? யாராவது கேட்டாங்களா இது ஏன் கற்றுறீங்க? அப்போ சொல்லுங்கள். ஷாஸ் மல்டி சேனல் இருந்து கற்றுக்கிறீங்களா? என் பேர் அஷீர். உங்களிருந்து விடைபெறுவது ஷாஸ் மல்டி சேனல்.